வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஆர்ஜே விஜய், நளினி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. மனோரமா பாண்டியராஜன் நடிப்புல வெளிவந்த பழைய பாட்டி சொல்லை தட்டாதேக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டியராஜன் மட்டும் தான் ரெண்டுத்துல நடிச்சிருப்பாரே தவிர மற்றபடி எந்த கனெக்ஷனுமே இல்லை. இது ஒரு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி தான். ஒரு காமெடி டிராமா அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுவும் கொரோனா காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கதை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே விஜய் தன்னோட இறந்து போன அப்பாவோட வேலையை எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருப்பாரு. அதுக்கு அவருக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அதனால கையில கிடைக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி ஒரு வேலையா ஒரு இல்லீகல் சரக்கை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கமிட் ஆறாரு. அந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இவரோட வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிருது. அந்த டைம்ல கொரோனா லாக்டவுனும் போட்டுடுறாங்க 21 டேஸ்க்கு. ஸோ எங்க போறது அப்படின்னே தெரியாம இருக்கிற சூழ்நிலையில அந்த ஏரியால ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டில் ஒரு அம்மா மட்டும் தனியா இருக்காங்க. அந்த அம்மா தான் நளினி. அவங்கள கொலை பண்ணி அவங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சிட்டா தன்னோட பிரச்சனைகள்லாம் தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவருக்கு மனமாற்றம் வந்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயத்த குளோரிஃபை பண்ணுற மாதிரியான நிறைய காட்சிகள் அப்படின்றத அமைச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக கொரோனா பீரியட்ல நடந்த சில சம்பவங்களை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உதவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று. ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரியான சில காட்சிகள் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் மட்டும் பெத்தவங்களை தனியா விட்டுட்டு தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி செல்ஃபிஷா இருக்கக்கூடிய சிலரை எடுத்து காட்டுற மாதிரியான சில காட்சிகளும் இருக்கும். ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே கிறிஸ்பா ஒரு 2 மணி நேரம் தான் போகுது. ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இதை தவிர இந்த படத்துல பெரிய லெவல்ல சொல்லிக்கிற அளவுக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்றதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்பஸ்லெஸ் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த படத்துல காட்டக்கூடிய ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்குமே பாத்தீங்கன்னா பயங்கர முரண் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஸ்டார்டிங்ல ஹீரோ பயங்கர மனிதநேயம் மிக்க ஒரு நபராக காட்டியிருப்பாங்க. ரோட்ல போற ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபராக காட்டியிருப்பாங்க. இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர் கொலை பண்ணி கொள்ளடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டியிருக்க மாட்டாங்க. ஆல்சோ அவர் அந்த கொலை பண்ற அளவுக்கு போறதுக்கான அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அதோட வீரியம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இதுல இருக்கும். ஆல்சோ இந்த படத்துல லவ் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி ஹீரோயின் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதுக்கான காரணம் அப்படின்றதுமே ஸ்ட்ராங்காக கன்வே ஆயிருக்காது. ஆல்சோ இந்த படத்துல ஹியூமர் அப்படின்றதுமே பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸோட நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப போரிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் விஷுவலாகவே ரொம்ப ரொம்ப கம்மியான குவாலிட்டியில் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றதுமே தேவையில்லாமல் திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 out of 5. டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.